ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மோனோபொலி வெஸ் காம்படிஷன். காம்படிஷன் வந்து பிஸ்னஸ்க்கு நல்லதில்லை, பட் மோனோபொலினா நமக்கு போட்டியே இல்லை, நாம் தான் தனிக்காட்டு ராஜா. காம்படிஷன் எரோட் ப்ராஃபிட். ஸோ அப்போ காம்படிஷன் வந்து மார்க்கெட்டை ஒரு டிட்டர்மைன் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இந்த சேனல் வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியான என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுவதற்கான ஒரு தளம். இதில் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டாச்சு, நீங்களும் நிறைய வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாகவும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மோனோபொலி வெஸ் காம்படிஷன். காம்படிஷன் நமக்கு தெரியும், போட்டின்னு தெரியும், பட் மோனோபொலினா நமக்கு போட்டியே இல்லை, நாம் தான் தனிக்காட்டு ராஜா. அந்த மாதிரி காம்படிஷன் நல்லதா, மோனோபொலி நல்லதா? இப்போ காம்படிஷன் வந்து கஸ்டமருக்கு நல்லது, பிஸ்னஸுக்கு நல்லதில்லை. ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறவர் இருக்கிறாரு, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் யாருமே போட்டி இல்லை அப்படின்னா அவர் விற்கிறதான் வேலை. ஸோ அப்போ கஸ்டமர் எல்லாருமே அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போட்டி இருந்ததுன்னா அவர் அந்த விலையில் வந்து விற்க முடியாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து காம்படிஷன் வரும்போது வந்து ஒன்று விலையை குறைச்சி விற்கணும், அந்த போட்டியாளர் என்ன மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சு இவங்க வந்து விலையை நிர்ணயம் பண்ணணும். ஸோ அப்போ காம்படிஷன் எரோடு ப்ராஃபிட். எரோடுனா வந்து இரும்பை வந்து துரு வந்து அரிக்கிற மாதிரி வந்து காம்படிஷன் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை அரிச்சிடும். ஆனால் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சில பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அவங்க வால்யூம் பண்ணுவாங்க, அதில் சர்வைவ் ஆகும். இல்லை சில பிஸ்னஸ் வந்து வால்யூம் கம்மியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு மழைக்காலத்துக்குள்ள எறும்பு சேமித்து வைக்கிற மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் தான் கம்பெனிக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதும் வந்து நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியும். அப்போ ப்ராஃபிட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நாம் வந்து காம்படிஷனில் இருந்து கொஞ்சம் அவே பண்ணி இருக்கணும். அவே பண்ணி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 2 புக்கு மூலியமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து மோட்னு ஒன்று பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட அதுவும் இது சம்மந்தப்பட்டது தான். மோனோபொலிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மோட்டுன்னா அகலி. நம்ம 2 புக்கும் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று 0 to 1. இந்த புக்கை ஏற்கனவே முதல் ஒரு வீடியோவிலையும் நான் கோட் பண்ணியிருக்கிறேன். மோனோபொலி இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 0 to 1 அப்படிங்கிற புக்கு வந்து ரொம்ப ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும். டெக்னாலஜியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு நல்ல புக்கு, கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். 0 to 1ங்கிறது இல்லாத ஒன்றை உருவாக்குறது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதில் மோனோபொலிஸ்டிக்காக ஒரு டெக்னாலஜி கம்பெனி, ஒரு மோனோபொலிஸ்டிக். இப்போ கூகுள் வந்து சர்ச்சில் அவங்க தான் கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கிறாங்க. இப்போ தே ஆர் மோனோபொலி. ஏன்னா சர்ச்சில் காம்படிஷனே கிடையாது. யாஹூ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்தாங்க, இப்போ அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்களான்னு தெரியல. பிங் சர்ச் இருக்குது, அது அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கிறதே கூகுள் பண்ணி பாருன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது ஒரு வந்து நவுன் வந்து வெர்பாக மாறிடுச்சுன்னா அதுதான் அந்த பிஸ்னஸோட சக்ஸஸ், சரிங்களா? ஸோ அப்போ கூகுள் 90% மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கிறாங்கன்னா தே ஆர் த மோனோபொலி. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு 70 to 70% மேலே இருந்ததுனாவே ஒரு மோனோபொலி. ஸோ இப்போ இந்த 0 to 1 பிரகாரம் வந்து இந்த மோனோபொலியாக இருக்கிறதுக்கான 4 பாயிண்ட் சொல்லுவார். ஒன்று ப்ரொப்ரையட்டரி டெக்னாலஜி. உங்கள்கிட்ட இப்போ கூகுள் இருக்கிற சர்ச் அல்காரிதம் மற்ற யார்ட்டையும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பிங்கில் சர்ச் பண்ணாலும் யாஹூவில் சர்ச் பண்ணாலும் கூகுள் கொடுக்குற ரிசல்ட்ஸுக்கு அது கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து அவங்ககிட்ட ஒரு ப்ரொப்ரையட்டரி டெக்னாலஜி இருக்குது, அது ஒரு பாயிண்ட். 2வது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு. அவங்க வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு ரீச் ஆகிட்டாங்க. ஒரு இடத்துல கூட சைனா, எக்ஸப்ட் சைனா, ஒரு இடத்துல கூட சர்ச்சுக்கு கூகுளை தவிர வேறு எதையும் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அது ஸ்கேல், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் வேகமாக வளர்ந்துருது. 3வது நெட்வொர்க் எஃபெக்ட்ஸு. இப்போ 4 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அது வேர்ட் ஆஃப் மவுத்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொருத்தரும் பயன்படுத்த அடுத்தவங்களுக்கு சொல்ல அது மூலியமாக வந்து அந்த பயன்பாடு அதிகரிக்கிறது. அது நெட்வொர்க் எஃபெக்ட்ஸு. 4வது பிராண்டிங், சரிங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட். பிராண்டுனா உங்களுக்கு தெரியும், நம்ம அதாவது மக்கள் இடத்துல நம்ம பொருளுக்கான ஒரு நிலையான மதிப்பு, நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். ஸோ இந்த 4 இருந்தது அப்படின்னா, 4 அல்லது அதில் 2 இருந்ததுன்னா கூட நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸில் மோனோபொலியாக இருக்கலாம், காம்படிஷனில் இருந்து தவிர்த்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு 0 to 1. இன்னொரு புக்கு வந்து அது வந்து பீட்டர் தீல்னு எழுதுனது 0 to 1. அடுத்தது வந்து த அன்யூஸ்வல் பில்லியனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ் முகர்ஜி எழுதியிருக்காரு. அது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில்
ஒரு 2000 2015 வரைக்கும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னை விட வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு 7-8 கம்பெனிஸ் எடுத்து அவர் வந்து அதை அனலைஸ் பண்ணி அவர் வந்து அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தவர். அவருடைய அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து ஜான் கேன்னு நினைக்கிறேன். அவருடைய இந்த பிஸ்னஸ்லாம் ஏன் பிஸ்னஸ்லாம் மற்ற அதாவது மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, அல்லது மற்ற காம்படிட்டர் மற்ற பிஸ்னஸோட அவங்க எப்படி வந்து இன்னும் அதாவது பெட்டராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவார். ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் அசெட். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஸ்டீல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து அயன் ஓர் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அயன் ஓர் வேணும். ஸோ அயன் ஓருங்கிறது வந்து நம்ம நிலத்திலிருந்து வெட்டி எடுக்குது, அது வந்து கவர்மெண்டோட அசெட்டு. இல்லை டெல்காம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைக்கற்றைகள், சரிங்களா? ஸோ அது வந்து கவர்மெண்ட் தான் ஏழை விடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் அசெட் யாரால் எடுக்க முடிஞ்சு யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது வந்து இது ஆர்கிடெக்சர். அதாவது கம்பெனியோட ஆர்கிடெக்சர் எந்த அளவுக்கு பில்ட் ஆயிருக்கு, அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கிடெக்சர், சப்ளையர், கஸ்டமர், இந்த ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், பட் இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்சர் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட். அடுத்தது பிராண்ட்ஸ் அண்டு ரெப்புடேஷன். அதாவது ஏற்கனவே போன புக்கில் சொன்ன மாதிரி பிராண்டிங்கிறது வந்து ரொம்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது அது உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது. ரெப்புடேஷனுங்கிறது பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் மார்க்கெட்டை பற்றி அப்படிங்கிறது அந்த புக்கோட சாராம்சம். ஸோ பிராண்ட் அண்ட் ரெப்புடேஷன். அடுத்தது வந்து இன்னோவேஷன். நீங்கள் பண்ண உங்களுடைய ப்ராடக்ட், ஈவன் அதில் வந்து HDFC பேங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, ICICI பற்றி, ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் வந்து ஆசியன் பெயிண்ட்ஸு, தென் வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு 7-8 பிஸ்னஸை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க இன்னோவேட்டிவாக அவங்க ப்ராடக்டில் என்ன இன்னோவேஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ பேங்கிங் இருக்குன்னா பேங்கிங்கில் அவங்க என்ன மாதிரியான இன்னோவேஷன். இப்போ வந்து நீங்கள் பேங்க் போய் தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் மொபைல் ஆப்லேயே இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹூஎவர் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களோ அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ல இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புஸ்தகத்து மூலிமா ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸு, பிராண்ட் அண்ட் ரெப்புடேஷன், ஆர்கிடெக்சர், இன்னோவேஷன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வந்து காம்படிஷன்ல இருந்து அவே பண்ணிக்க முடியும், உங்கள் ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து காம்படிஷன் வெஸ் மோனோபொலி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் புஷ் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் இன்னோவேட் பண்ணி இப்போ இந்த சொன்ன பாயிண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் அவே ஃப்ரம் காம்படிஷனில் இருந்து மோனோபொலியாக மாற போகிறீங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்கள், படிங்க, அதுக்கு இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.